தேவன் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். நம்முடைய தேவன் யெகோவா ஜிஸ்கேனு, நமக்கு நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில இந்த காரியங்களை கடந்த வருஷம் செய்தார் பாருங்க, இனியும் செய்வார். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமீன். ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஜூடா வில் பி சேவ்டு, அதாவது யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சுகமாய் தங்கும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஜெரமியா 33:16, அப்போ the Judah will be saved and Jerusalem will dwell safely. இந்த 2024வது வருஷத்துல ஆண்டவர் யூதாவை, யூதானா யாரு? தேவனை துதிக்கிற பிள்ளைகளை அவர் ரட்சித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், பத்திரமாக நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர் அதுதான் நீதி செய்கிற தேவன். நாம் அநீதி செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு நீதி செய்கிறவர். பழைய ஏற்பாடுல இது சொல்லப்படுது. புதிய ஏற்பாடுல சொல்லப்போனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். when we are not truthful, when we are not faithful to God, still he is faithful and he is truthful to fulfill his promises in our life. hallelujah. அவர்தான் நீதியா இருக்கிற கர்த்தர். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? அது வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி தானே சொன்னீங்க பாஸ்டர். நீங்க இப்பவும் கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா, நம்ம ஏசாயா 32வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? அதாவது என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எப்படி? சமாதான தாபரங்கள், நிலையான வாசஸ்தலங்கள், அமைதியாய் தங்கும் இடம். இதுதான் இந்த நீதியா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென். The Judah will be saved, Jerusalem will dwell safely. ஆமென். அமைதியாய் தங்கும் இடம், நிலையான வாசஸ்தலம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக அவர் நமக்கு நீதி உள்ளவராய் காணப்படுகிறார். நமக்கு எல்லாம் தெரியும், சங்கீதம் 146 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் வேகமாக சில வசனங்களை சொல்லி போகிறேன். வசனம் சொல்கிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், அவர் குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயமாய் செய்கிறார். அல்லேலூயா. நீதிமான்களை கவிழ்த்து போடல, துன்மார்க்கரை கவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது 9வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அப்ப கர்த்தர் எவ்வளவு நியாயம் செய்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்ல, நம்மிடத்துல எதை சரி செய்து கொள்ள வேண்டுமோ அதை சரி செய்து கொண்டு நாம் எப்படி உண்மையா இருக்க வேண்டுமோ, எப்படி நாம் நீதியுள்ளவர்களா இருக்க வேண்டுமோ அதை அறிந்து கொண்டு அதன்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. சங்கீதம் 103 6வது வசனத்தில் வாசிக்கப்படுது, ஆண்டவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப உங்களுக்கு நீங்க ஒடுக்கப்படுகிற பொழுது உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். அவருடைய பேர் என்னது? முதலாவது யெகோவா ஈரே. இப்பொழுது என்ன தெரியுமா? யெகோவா சிஸ்கேனு. யெகோவா சிட்கேனுன்னு சொல்லுவாங்க. சிட்கேனு எதுவோ தெரியாது, பட் டி, அந்த ஒரு டி சைலண்ட் தான், சிட்கேனு அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே TSIDKNU KENU, ஓகே, டிஸ்கேனு. அதுதான் இரண்டாவது, அவர் நீதியா இருக்கிற தேவன். முதலாவது என்னது? முதலாவது யெகோவா ஈரே, இரண்டாவது யெகோவா திஸ்கேனு, மூன்றாவது யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தேவன்.
நம்ம எத்தனையோ வியாதிகளுக்குள்ளே கடந்து போயிருக்கலாம், எத்தனையோ துன்பங்களுக்குள்ளே கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு நிம்மதியா சர்ச்சில் வந்து தூங்குறோம்னு சொன்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? நித்திரையை கொடுக்கிறாரு. வரலையே சொல்லுவோம். ஆமென். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே எவ்வளவு நிம்மதியா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டாங்குது. ஆனா நம்ம ஆலயத்தில் வந்து கூட செய்தியை கேட்டுட்டே அப்படியே அந்த தூங்குறோம் பாருங்க, அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். உலகத்தில் இந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆமாம், அது தமிழ் செய்திகளை கேட்கும்போது தான் அங்கே உங்களுக்கு என்ன வரும், இங்கிலீஷ் செய்தி கேட்கும்போது ஒன்றும் வராது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அங்கே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, புகை அடிச்சிருவாங்கல்ல, உங்களை தூக்க விட அப்படியே. நேற்று ஒரு சகோதரன் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஃப்ளைட்டுகளே போக முடியாதான், ஏன்னா உள்ளே போகும்போதே மூச்சு அடைக்குமா. சிலருக்கு சர்ச்சுக்கு போனால் கூட மூச்சு அடைக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட புகையெல்லாம் அடிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் சொல்லுகிறேன், நமக்கு வரவிருந்த எத்தனையோ வியாதிகளை வரப்பண்ணாமல் செய்தவர் நம்முடைய கர்த்தர். விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. அதுதான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். வரலையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க, எனக்கு அந்த வியாதி வந்துருமோ, ஒரு சின்ன பல்வலி வந்தாலே போதும், பாஸ்டர் டாக்டரை போய் செக் பண்ணணும், கேன்சரோ என்னோட தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க. நீங்க நினைச்ச வியாதி வரல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்காவது ஏதாவது வந்துச்சா போச்சு, உடனே எனக்கும் அது மாதிரி வந்துருச்சான்னு ஒரு சின்ரம். அது ஒரு சின்ரம். என்ன சின்ரம்? அது ஒரு சின்ரம். அது என்ன சின்ரம்? புதுசாக கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிதான் இன்னைக்கு மனுஷங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளை நான் உனக்கு வர பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. வாசிப்போம். எக்ஸோடஸ் 15:26, யாத்திராகமம் 15:26. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஜெகோவா ராஃபா என்று சொல்லப்படுகிறது. I am the Lord that healeth thee. ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க, வலது கண்ணும் செயலற்று போய்விடும், வலது கண்ணும் பார்வை இழந்துவிடும் என்று சொன்னாங்க. டாக்டருடைய வார்த்தைகளை பொய்யாக்கின தேவன். ஹல்லேலூயா. இப்போ வலது கண்ணும் நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரலையா சொல்லுங்க. இடது கண்ணுனால ஒரு குறையுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே எத்தனையோ வியாதி வந்திருக்கலாம், எத்தனையோ ஆபத்துகள் வந்திருக்கலாம், எத்தனையோ விபத்துகள் வந்திருக்கலாம், எத்தனையோ நாச மோசங்கள் வந்திருக்கலாம். வர முடியாம வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் இதுக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? அப்போ முதலாவது எதுக்காக? தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, நமக்கு நீதி செய்வதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது என்னது? கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்ததற்காக, நம்முடைய நண்பர்களுக்கு சுகம் கொடுத்ததற்காக, நாம் ஜெபித்த யாருக்கெல்லாமோ ஜெபித்தோம், அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் இந்த வருஷத்துல. விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. இந்த ஆலயத்துல வந்து யார் யார் ஜெபித்தாங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. ஒரு அம்மா, ஒரு அம்மானா ஒரு தாயார் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. ஆமீன். லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகோதரன் இங்க இருந்து கிளம்பி போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி ஜெபித்த ஜெபத்தில், அதாவது இந்தியாவில் உள்ள ராத்திரி ஜெபத்தில், இங்கே நமக்கு அந்த சமயம் மத்தியானத்தில் ஜெபித்த ஜெபத்தில் ஆண்டவர் அடுத்த நாள் காலையிலே அவங்கள அந்த லைஃப் சப்போர்ட்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டார். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி அந்த அம்மா உயிரோடு நல்லா இருக்காங்க. குயிஸ் எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரலையா சொல்லுங்க. ஆமீன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஒன்றுமே வரலையே பாஸ்டர், எனக்கு இப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வராமல் பாதுகாத்ததே கர்த்தர் தான். வரலையா சொல்லுங்க. என் பிள்ளைக்கு அப்படி வரல, கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு அப்படி வரல, கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே சமயம் நம்முடைய இழப்புகள் உண்டு, நம்முடைய பெற்றோர்களை இழந்தவர்கள் உண்டு. இந்த வருஷத்தில் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய
அருமையானவர்களை இழந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு எப்படி நன்றி செலுத்தணும் தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி நம்ம தியானித்தோம். எவீருடைய பற்றி எல்லாமே இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. பெரும்பாடுள்ள தொழில் மத்தேயு 9:20, மார்க் 5:25, லூக்கா 8:43, அதே மாதிரி சூம்பின கையானது மத்தேயு 12:10, மார்க் 3:3, லூக்கா 6:8 எல்லாமே நமக்கு இருக்குது. நம்ம எல்லாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கும். விசுவாசிக்கிறவராலியா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஸ்திரியை பார்த்து யார் என்ன தொட்டதுன்னு சொன்னாரு, மௌனமா போயிட்டே இருக்கலாம்ல. எதுக்கு இங்க ஒரு செப்பரேட் ஒரு மினிஸ்ட்ரி திரும்ப தொடங்கிட்டாரு பாருங்க. அவர் வாடு போயிட்டே இருந்தாரு. எவீர் நினைச்சிருப்பான், என்னங்க இந்த பொம்பளை வந்துட்டு அந்த லேடி வந்துட்டு அவர் வஸ்திரத்தை அவரை தொட்டுட்டாங்க, இவர் என்னன்னா அங்கேயே நின்றுட்டாரு, ஏன் பொண்ணு அதுக்குள்ள இறந்து போயிடுச்சு அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரியை வச்சே ஒரு மினிஸ்ட்ரி இன்னைக்கு நடக்குது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? எங்கே பாஸ்டர் இருக்குது, அது போய் அந்த வஸ்திரத்தில் கொஞ்சம் துண்டு நானும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. வஸ்திர துண்டு தான் வாங்குறதுக்கு நீங்கள் அப்படி ஒரு வஸ்திர துண்டு எங்கே கிடைக்கும், டவல் துண்டு எங்கே கிடைக்கும்னு போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு சுகத்தை தருவார். அந்த ஸ்திரீயுடைய வஸ்திர தொண்டை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் சுகப்படுத்தினார். அப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம சபையில் எத்தனையோ பேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சொல்ல முடியாத ஒரு வியாதியை கர்த்தர் என்ன செய்தாரு, சுகப்படுத்தி இருக்காரு. ஹல்லேலூயா. அந்த பேரை நம்ம உச்சரிக்க தேவையில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம ஒரு கடைசியில் ஜெபம் பண்ணுவோம். அப்போ பாருங்க, இது எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். அடுத்து இப்போ எத்தனை ஆயிருக்குது? 3 தான் இருக்கு. ஐயோ, இன்னும் எவ்வளவு இருக்கு? 16 இருக்குது இல்லை? சரி, அடுத்தது என்ன செய்யலாம்? யெகோவா நீசி, வெற்றி கொடி. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 15. பாருங்க, அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் எதிராக ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த இடத்துல மோசே தளர்ந்து போனார். யுத்தத்தை நடத்துகிறது யாரு? கர்த்தர். தலைமை தாங்குகிறது யாரு? யோசுவா. அந்த வேளையில யுத்தத்திற்கு வெற்றி பெற வேண்டுமானால் அங்கே ஒரு காரியம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. மோசேயுடைய கையை அவர்கள் என்ன செய்யணுமா? உயர்த்தி பிடிக்க வேண்டும். அது 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிப்போம். 11 கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். ஆமென். பாருங்க, தேங்க் யூ சிஸ்டர். ஏறெடுத்திருக்கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏறெடுத்து பார்க்கையில் இல்ல, லிஃப்ட் the hands up or held up his hand, தூக்கி பிடிக்கையில் என்று அர்த்தம். அப்போ ஊழியக்காரனுடைய கரத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது? வெற்றி. சொல்லுங்க, வெற்றின்னு சொல்லுங்க. ஆமென். கொஞ்சம் பேருக்கு அப்படி யோசிக்கிறாங்க, வெற்றியா? எங்களுக்கு வெற்றி வரவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. வெற்றி வருது. ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல ஸ்தோத்திரம். எப்பொழுது மோசேயுடைய கை தாழ்ந்து போனதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்களை அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். புரிஞ்சுதுங்களா? ஆனா எப்போ இஸ்ரவேலருடைய வெற்றி வேணுமா இருந்ததோ அப்பெல்லாம் 2 பேரு மோசேயுடைய கையை உயர்த்தி பிடிச்சாங்க. யாரு 2 பேருடைய பேர் என்னது? குயிஸ் கொஸ்டின். ஆரோனும் ஊரும். எந்த ஊரு? ஒரு பேரே ஊர் தான். ஆபிரகாமுடைய ஊர் பேர் என்னது? ஊர். இந்த இடத்துல ஒரு மனுஷன் பேர் என்னது? ஊர். கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் அந்த காலத்துல இப்படிதான் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இப்போ நம்ம அமெரிக்காவில் வந்துட்டு கொலம்பஸ்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய பேரை தானே வச்சிருக்காங்க சிட்டிக்கு. அதே மாதிரி தான் இந்தியாவில் எத்தனை சொல்லிட்டே போகலாம். அப்போ பாருங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுது? அந்த ஊரும் ஆரோனும் மோசேயுடைய கரங்களை 2 கரங்களை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அங்கே இஸ்ரவேலர்கள் ஜெயம் கொள்ளுகிறார்கள். அமலேக்கியர்கள் முறிந்து விழுந்தார்கள் பட்டய கருக்கினால. 13வது வசனம். அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். அதனாலதான் இவன் சொல்றான், கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி என்று சொல்கிறான். The Lord is my banner. ஜெகோவா நிசி, வெற்றி கொடி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான்
நாலாவது கடைசியாக செய்தியை முடிக்கிறதுக்காக கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஜெகோவா நிசின்னு வரல, ஜெகோவா ராஃபான்னு வரல, ஜெகோவா ஈரேன்னு வரல, ஜெகோவா திஸ்கேனுன்னு வரல, ஜெகோவா ஷம்மான்னு வரல, வேற என்ன வரல, ஜெகோவா ரா அப்படின்னு வரல. ஜெகோவா ரானா என்ன அர்த்தம்? நல்ல மேய்ப்பன் அர்த்தம். ஜெகோவா சொல்லுங்க, சபையோத் வந்துதா? இல்லை, அதெல்லாம் சொல்லலை. எபனேசர், இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர். ஹல்லேலூயா. கடந்த 2024 வருஷம் முழுவதும் நமக்கு உதவி செய்தவர். நான் எழுதி நிற்கலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மிஸ்பாவில தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். அந்த வேளையில பலி செலுத்தப்பட்ட பொழுது தேவன் வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அங்கே பலி செலுத்துகிறார்கள். அந்த வேளையில கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, தகன பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? 1 சாமுவேல் 7:10 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அப்பொழுது அவங்க நெருங்க தான் செய்வாங்க, எதிராளி நெருங்குகிறாங்க. ஆனா அப்பொழுது என்ன செய்கிறாரு? கர்த்தர் ஒரு பெரிய இடி முழக்கத்தை பெலிஸ்தியர்கள் மேல அந்த நாளில முழங்க பண்ணினார். அவர்களை கலங்கடித்தார். இஸ்ரவேலுக்கு முன்பதாக அவர்கள் பட்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காக இடி முழக்கத்தை அவர் உண்டு பண்ணுகிற தேவன். நீங்க பலியிடும் பொழுது உங்களுக்காக இடி முழக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலிசாவுடைய வேலைக்காரன் கேட்குறான், நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், ஐயோ அவங்க பெரிய கூட்டமாக வந்திருக்காங்களே, ரதங்களாக வந்திருக்காங்களே, நம்ம கூட யாருமே இல்லையே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அந்த வேளையில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக இன்விசிபிள் ஒரு மிலிட்டரி ட்ரூப்பையே கொண்டு வந்து நிறுத்துகிறாரு. இன்றைக்கு உங்களுக்காக இன்விசிபிளா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ தெரியாது, உங்களுடைய எதிராளி கலங்கும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான ஹல்லேலூயா பெலிஸ்தியர்களும் ஒடுங்கி போகும்படிக்கு, அவர்களுடைய மனம் கலங்கி போகும்படிக்கு, அவருடைய இருதயம் பதபதைக்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் மத்தியிலே பெரிய இடி முழக்கத்தை கொண்டு வர போகிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி கொடியை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்த தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ண போறீங்க. கடந்த 2024 வருடத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், எபனேசராக இருந்தார், இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்முடைய வியாதிகளை சுகப்படுத்தினார், நமக்கு நல்ல நீதியை செய்தார், அநியாயங்களை அகற்றினார், அற்புதங்களை அவர் நீக்கினார். ஓ ரபா தீபலரபா யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. பாடுவோம் பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடி. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடி. யெகோவா நிசி, யெகோவா நிசி. எல்லாரும் யெகோவா நிசி, யெகோவா நிசி. கர்த்தரை நின்று யுத்தம் செய்வாரே, கையிருக்க காரணங்கள் இல்லையே, கைகளை திறந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியமாகி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி.
ஏற்றுவார். கோலியாத்தின் தேசம் இங்கு செல்லுவார். கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுவார். கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. யெகோவா நீ, யெகோவா நீ, யெகோவா நீ, யெகோவா நீ. நமக்கு இருக்கும் இந்த வரப்போதே இயேசு அனுப்புவதா போவே. கர்த்தரோ புறவரவோ தேவையா, பரம தேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவ தேவ சேனை அல்லவா. அல்லேலூயா. ஜீவ தேவ சேனை அல்லவா. யெகோவா நீ, யெகோவா நீ, யெகோவா நீ, யெகோவா நீ, யெகோவா நீ, யெகோவா நீ. பாடுவோம் பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி எல்லாரும் அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி. யாரும் மௌனமா இருக்கிறீர்களா? வெற்றி கொடியை பிடிக்கிற வேலை, வேலைக்கிற வேலையில் இந்த உலகத்துல கர்த்தர் 12 மாதம் கூட இருந்து வழிநடத்தின தேவன், நம்மோடு கூட இருந்தவர், நம்மை பாதுகாத்தவர், நம்முடைய தேவைகளை சந்திப்பவர், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த அமைதியையும் கொடுத்தாரவர். கரங்களை கத்துன்னு செலுத்துவோமா. ஷாபா ராபா தீபாலா ராபா ஷபா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தருளும், பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரேயாக, யெகோவா திஸ்கேனுவாக, யெகோவா ராஃபாவாக, யெகோவா நிசியாக, எபனேசராக நம்ம மத்தியில் இருந்தார். உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதங்களை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெற்றி கொடியாக இருந்தரும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தருளும், ஜெய வாழ்க்கை வாழ உதவி செய்தருளும். எப்பொழுதும் அவர்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாக, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக வாழ உதவி செய்தருளும். எபனேசர் என்று உம்முடைய சமூகத்திலே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர் என்று நாங்கள் நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.